அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. என்ன இந்த கருவேப்பைய ஆளைய காணும், எங்க தான் போய் தொலைஞ்சானு தெரியல. கையில வேற இந்த கம்பி குத்துனது கொஞ்சம் பரவாயில்லையா இல்ல எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு பார்த்தா ஆளை காணோம். லூசு பைய எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, எங்க போய் தொலைஞ்சானு தெரியல. சொல்லிட்டு கூட போக மாட்டான் போல. ஐயோ ரியா, உனக்கு என்னடி ஆச்சு? அவன் எதுக்கடி உன்கிட்ட சொல்லிட்டு போனோம்? ஐயோ தேவையில்லாம மண்டைக்குள்ள என்னென்னலாமோ யோசனை ஓடுது. சை, சூரியக்காரி என்ன வாசலையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம எப்போ வருவோம்னு காத்துட்டு இருக்காளோ? வந்துட்டான் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி ஏதாச்சும் நிற்போம். வேற நம்ம அவனுக்காண்டி தான் காத்து கிடக்கணும், ஏதாச்சும் தப்பா நினைச்சிட போறான். ஹலோ மேடம். என்ன இப்போ உனக்கு? இல்ல வாசலையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கிய. சரி, அதான் வேற யாராச்சும் வராங்களா இல்ல என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. என்ன உங்க அம்மா அப்பா யாராச்சும் வராங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன பொண்ணாக்கா வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால தான் எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நான் கூட எனக்காக தான் வெயிட் பண்றியோன்னு நினைச்சேன். சீ, உனக்காக நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. இவளுக்காக வெயிட் பண்றாங்களா? இவளுக்கு பேசாம வேலையை பார்த்துட்டு பேரு சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத பத்துக்க. ஏமா இரு, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இப்படி கொந்தளிக்கா? கொஞ்சம் அடங்கு. மூஞ்ச பாரு மூஞ்ச, இவளுக்காண்டி காத்திருக்காங்களாம். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் உனக்கு இப்படி என்கிட்ட சொல்ற? ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்காவளா? நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. ஏ கருவாப்பையில போய் சொல்லாத, இப்ப நீ தானே சொன்ன. நான் எங்க சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. உனக்கு அப்படி தோணி இருக்கும். ஓ மனசுல இந்த மாதிரி தேவையில்லாம தோணுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னது என் மனசுல இப்படி தேவையில்லாம தோணுச்சா? ஏ கருவாப்பையில சும்மா என்ன சீண்டாத பத்துக்க, மரியாதை வேலையை பார்த்துட்டு பேரு. ஆமா இவள வந்து எல்லாருமே சீண்டிட்டே இருக்கா. அதானே எனக்கு வேலை. போவியா? போ நவுளு, வழியை மறைச்சுக்கிட்டு நடுவில் நின்னுக்கிட்டு. கருவாப்பைய கொழுப்பு பத்தியா கொழுப்பு. ஏன் உனக்கு இந்த வழியோட தான் போணுமா? சுத்தி போ, இல்லனா என் முன்னாடி ஓடி போ, இல்லனா என் பின்னாடி ஓடி போ. நாளா நவுள முடியாது பா. அதாண்டி வாய்டி வாய். வேற ஒன்றும் இல்லை. இந்த வாய் மட்டும் இல்லைன்னு பார்த்துக்கிய நாய் கூட ஒன்றும் மதிக்காது. கருவாப்பைய மூஞ்சி பாரு மூஞ்சி. ஆமா மேடம் அப்படியே உலக அழகி நினப்பு. சுனியக்காரி படி. டேய் நீ ஓவரா பேசிட்டு இருக்க. யாரு நான்? சுனியக்காரியா? ஆமாடி ஆமா, சூரியக்காரி ராட்சசி. சீ, கையில அடிபட்டு இருக்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கலாம் தான் நின்னுட்டு இருந்தேன். ஆனா உனக்காக போய் கவலைப்பட்ட பத்தியா? என்ன செருப்பால அடிக்கணும், எனக்கு இது தேவைதான். ஓ அப்போ மேடம் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஐயோ ரியா, வாயை கொடுத்து நீயே மாட்டிக்கிட்டியடி. அது உனக்காகலாம் ஒன்னும் வெயிட் பண்ணல. சரியா? தோணிச்சு அதனால தான் சொன்னேன். சரி, கையில வேற கம்பி ஆழமா குத்துற மாதிரி இருந்ததே. சரி, அதனால பாவம்னு நினைச்சேன். அதுதான் இப்ப தப்பு. உன் புத்திக்கு இன்னும் 2 கம்பி சேர்ந்து குத்தி இருந்தா கூட சந்தோஷமா தான் இருந்திருப்பேன். அடி பாவி, என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இன்னும் 2 கம்பியா? ஒரு கம்பிக்கே கை தாங்கல பாரு, சாப்பிட கூட முடியல. சாப்பிட முடியலையா? அப்ப கடந்து பட்டினி கடை. எனக்கு என்ன வந்துச்சு? நேத்து ஒருத்தங்க ஊட்டிலாம் விட்டாங்க, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். இன்னைக்கும் கை வலிக்க தான் செய்யுது. அதுக்கு இன்னைக்கும் யாராச்சும் ஊட்டி விட்டா நல்லா தான் இருக்கும். இருக்கும் நல்லா தான் இருக்கும். போ, உன் ஆட்டக்காரி வீட்ல தான் இருக்கா. நல்லா அண்டா ஃபுல்லா சோத்த போட்டு அள்ளி தர சொல்லி நல்லா தின்னு. எல்லாம் எனக்கு தெரியும். வேலையை பார்த்துட்டு போ. சும்மா பேச வந்துட்டான். சும்மா அப்படியே நடிக்காத சரியா? கையில என்ன கெட்டே போட்ட மாதிரி இல்ல? எல்லாம் சரியாயிட்டு தானே பண்ணா? சும்மா நடிக்காத. அம்மா தாயே, ஒரே நாளெல்லாம் ஒன்றும் சரியாவாது. சரி, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டும்னு நான் தான் கெட்ட அவுத்துட்டேன். சரியா? சரி, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனியா இல்லையா? போனோம். நாளைக்கு தான் வர சொல்லியிருக்காங்க டாக்டர். நாளைக்கு தான் போனோம். சரி, நீ ஆஸ்பத்திரிக்கு போ, இல்ல போவாம போ. அதை பத்தி எனக்கு என்ன கவலை? ஆமா மேடம் கவலையே பட மாட்டாங்க. அதான் நேத்து தான் பார்த்தனே மேடம் கவலைப்பட்டத. என்ன சொன்ன? என்னத்த சொல்லணும்? ஒன்னும் சொல்லலதாயே. போங்க, வேலையை பார்த்துட்டு போங்க. பசிக்க வேற செய்யுது. அம்மா கொழுப்பு பத்தியா கொழுப்பு. ஒரு நாள் அள்ளி தந்தோன்னு டெய்லி ஊட்டி விடுவாங்க நினப்பு. மூஞ்ச பாரு மூஞ்ச, கருவாப்பைய. சூனியக்காரி அப்படியே செல்ல மாதிரி நிக்கிறா பாரு. பசிக்குதுன்னு சொல்றேன், இன்னைக்கும் ஊட்டி விடுவான்னு பார்த்தா அப்படியே நிக்கிறா. என்னடா என்னைய முறைச்சு பார்த்துட்டு இருக்க? என்னது முறைச்சு பாக்குறேனா? என் மூஞ்ச பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமா, வேற எப்படி தெரியுது? மூஞ்ச பாரு மூஞ்ச. பாத்துக்க, நல்லா பாத்துக்க. சீப்பே. என்ன இன்னும் உங்க சின்ன பொண்ணாக்கா வரல போலயே? அதெல்லாம் வந்துருவாவே. என்ன அந்த அக்கா என்ன உன்ன மாதிரி வெட்டியாவா இருக்காங்க? அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், வீட்ல ஏதாவது வேலை செஞ்சுட்டு வருவாங்க. உனக்கு என்னையா? அவங்க வந்தாங்க, நாங்க பேசிக்க போறோம். உனக்கு என்ன வந்துச்சு? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இல்ல என்ன இங்கே நின்னுட்டு இருக்கிய? அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்ல. நக்கல் இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல.
ராட்சசி எப்படி புழுவுறான்னு பாரு. என்ன பாக்குறதுக்காக நின்னு புட்டு சின்ன பொண்ணு அக்காவை பாக்குறதுக்காக நிக்கிறாளாம். என்ன நடிப்புடா நடிக்கிறா. ஆ, கை வேற வலிக்குதே, ஐயோ. என்ன இவன் கை வலிக்குதுன்னு சொல்றான்? ஏதாச்சும் கேக்குறாளா பாரு, அப்படியே குத்துக்கலாட்ட நிக்கிறா பாரு, கல்லஞ்சக்காரி. ஐயோ எம்மா, ஆ வலிக்கே. வலிக்கட்டும் வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும் போ. கல்லஞ்சக்காரி கல்லஞ்சக்காரி. சும்மா அப்படியே நடிக்காத. ரியா, லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி போட்டு தெரியா? காஃபியா? நான் எதுக்கு போட்டு தரணும்? போ உங்க அம்மாட்ட கேளு, எனக்கு கீத்திரி கேளு. போ, நானும் உனக்கு போட்டு தர முடியாது. எனக்கு தான் வேலை பாரு. அதுக்கு எதுக்கடி கத்துற? தலை வலிக்குது, சரி பக்கத்துல நீயே அப்படின்ட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியான்னு கேட்டேன். அதுக்குள்ள ஓவரா சீன் போடுற. காஃபியே வேண்டாம் தாயி, நான் வெளியவே குடிச்சுக்கிறேன். அதானே, இவனுக்கு காபி போட்டு தரதுக்கு தான் எங்க அம்மா அப்பா என்ன பெத்து விட்டுருக்காங்க பாரு. வேலையை பார்த்துட்டு போ, வெளியே போய் குடிச்சுக்க. சும்மா காபி காபின்னு இருந்தா அவ்வளவுதான் பத்துக்க. என்ன கையில அடிபட்டுருக்குன்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு திரியறியோ? ஆமா ஆமா, இவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டாலும். வேற இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? காபி வேணுமா? காபி காபிக்கு இந்த பக்கம் வந்தனா காபியை போட்டு மூஞ்சில ஊத்தி விட்டுறேன் பத்துக்க. அடி பாவி, நீ ஊத்துனாலும் ஊத்துவடி. சரி, காஃபி கேட்டல, சக்கரை அதிகமா போடணுமா இல்ல கம்மியா போடணுமா? ஆஹா, என்ன ராட்சசி கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. ஏ கருவாப்பேலே, உன்னை தான கேட்டுட்டு இருக்கேன். எம்மா தாயே, காப்பியே வேண்டாம் சரியா, நான் வெளியவே குடிச்சுக்கிறேன். ஓவரா சீனா போட்டல, ஓவரா. வேண்டானா போ, எனக்கு என்ன? என்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்டா? வேண்டாம் வேண்டாம், என்ன பண்ண, என் நேரம் எனக்கு தான் ஒரே தலைவலியா இருக்கு. சரி நான் போய் தூங்குறேன். இப்போ போயிட்டு வெளியே போய் காஃபியும் குடிக்க முடியாது, ரொம்ப தலைவலிக்கு. நம்மளுக்கு யார் காஃபி போட்டு தர ஆள் இருக்கா? இப்படி பேசி பேசியே நடிச்சிரும் அப்படியே. ஆமா கருவாப்பையிலே, உனக்கு தான் யாருமே இல்லைல்ல. சரி நீ போய் தலைவலியோட தூங்கு சரியா? எப்படி நக்கலா பேசுது பாரு. சரி சரி, நான் தூங்க போறேன். போ போ. காஃபி போட்டு தானே ஒரு 2-3 நேரம் கேட்டா போட்டு தர போறோம். அதுக்கு எதுக்கு ஓவரா சீனை போடுறான்? சீனு என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல, ரொம்ப ஓவரா மினிக்கிட்டு இருக்கான். மினிக்கி பையன் பைத்தியம். தலை வலிக்குதுன்னு வேற சொன்னான். சரி போய் காஃபியை போட்டு கொடுப்போம். இவன் என்ன அப்பத்துல இருந்து அந்த சைடே வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கான். டேய் மச்சான், டேய் மச்சி, என்னடா ஆளும் சரியில்லை மூஞ்சும் சரியில்லை, என்னடா நடந்தது? என்ன மச்சான், உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அடே நடிக்காதடா, உன்னை பார்த்தா எனக்காக வெயிட் பண்ண மாதிரி தெரியலையே, என்ன நடந்தது? ஐயோ மச்சான், அந்த சந்தோஷமான விஷயத்த ஐயோ எப்படா சொல்லுவேன்? அப்படி என்னடா சந்தோஷமான விஷயம்? ஐயோ அதை என் வாயால எப்படி சொல்லுவேன்? ஐயோ சரி, அப்போ வாயால சொல்லாத, மூக்கால சொல்லு. அட போடா, உன் மொக்க காமெடியெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் பண்ணு. ஐயோ ஐயோ, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? டேய் பைத்தியம் ஏதாச்சும் பிடிச்சிட்டா? என்னடா காலையில நல்லா தானே இருந்த, இப்போ என்ன? டேய் மச்சி, என் குலோப் ஜாம்டா. ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? என்னடா உன் குலோப் ஜாம்க்கு என்ன இன்னைக்கும் என்ன தெரு தெருவா போய் தேட போகணுமா? அட போடா, நான் இதுக்குடா தெரு தெருவா போய் தேடணும்? என் குலோப் ஜாம நான் பார்த்துட்டேன்டா. என்னது, உன் குலோப் ஜாம பார்த்துட்டியா? என்னடா சொல்ற? இவ்வளவு நேரம் என் கூட தானடா இருந்த, அப்புறம் எப்படிடா பார்த்த? காலேஜ் விட்டு வெளியே எதுவும் போனியா என்ன? டே கனவு எதுவும் கண்டியா? என்ன பைத்தியக்காரனாக்கிறாதடா. டே மச்சான், அவ இந்த காலேஜ்ல தான்டா படிக்கிறா. டேய் என்னடா மச்சான், ஷாக்கு மேல ஷாக் கொடுக்குற, இந்த காலேஜ்ல தான் படிக்கிறாளா? என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நான் செவனேன்னு இந்த மரத்தடி கீழே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்டா. என் ஆளு வந்து அப்படியே என் மேல விழுந்தா பாரு. டேய் ஏதோ கனவு ஏதோ கண்டுட்டு என்கிட்ட வந்து வளர்றேன்னு நினைக்கிறேன் மச்சான். ஏ பைத்தியம், நானும் கனவுன்னு தான்டா நினைச்சேன், கடைசியில பார்த்தா நிஜமாவே என் ஆளுடா. என்னடா இதெல்லாம் ஏதோ சினிமால நடக்கிற மாதிரி இருக்கு, புதுசு புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்க. டேய் மச்சான், என் குலோப் ஜாமு இந்த காலேஜ்ல தான்டா படிக்குது, இது தெரியாம தான்டா நான் வீடு வீடா போய் தேடிட்டு இருந்திருக்கேன். என்னடா உண்மையத்தான் சொல்றியா? ஆமா மச்சான் ஆமா, என் குலோப் ஜாம பார்த்துட்டேன். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். டேய் போதும்டா, என்னடா இது? சரி சரி, குலோப் ஜாம பார்த்தேன்னு சொன்னீங்க, அவ பேர் என்னன்னு கேட்டியா? டேய் சக்தி, நான் கேட்டடா, அதுக்கு அப்படியே வெக்கத்துல அப்படியே ஓடி போயிட்டாடா, பேர் சொல்லவே இல்லடா. விளங்கிடும், அப்போ இந்த டைமும் கோட்டை விட்டானா? சரி விடு, எந்த டிபார்ட்மெண்ட்னாச்சும் கேட்டியா? இல்ல மச்சான் கேட்கலடா, அவளை பார்த்ததுல அப்படியே மெய் மறந்துட்டேன். நேம் மட்டும் தான் கேட்டேன், அதுவும் சொல்லாம ஓடிட்டா. யாரு கூடடா? டேய் சரி சரி விடு விடு, சும்மா தான் கேட்டேன். மச்சான் நம்ம காலேஜ்னு சொல்ற, இவ்வளவு நாள் நம்ம கண்ணுல எப்படிடா படாம இருந்தா? மச்சான் அவ புதுசா இந்த காலேஜுக்கு வந்திருக்காடா.
ஓ அப்படியா, நியூ அட்மிஷனா? அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இயரா தான்டா இருக்கும். அப்படிதான் மச்சான் நானும் நினைக்கிறேன். இனிமேட்டு அவளை ஃபாலோ பண்றதுதான்டா என்னோட வேலை. இவ்வளவு நாளா அரக்கு இருக்கா சுத்திட்டு இருந்த, இனிமேட்டு முழுக்கு இருக்கா சுத்த போற அப்படின்னு சொல்ல வர, அப்படிதானே? நாளைக்கு நான் காண வருவாளோ, பாறைக்கு நீர் ஊற்றி போவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாளாட்ட வருவாளோ. வருவா வருவா, கையில விளக்குமாத்தோட வருவா, காத்து கடை. டேய் ஏன்டா ஒரு நல்ல லவ் ஃபீல்ல இருக்கும்போது இப்படி கெடுத்து விடுற மாதிரியே பேசிட்டு இருக்க? டேய் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. பாத்துக்கிறேன்டா பாத்துக்கிறேன். பாத்துக்க எனக்கு என்னென்ன லவ் சாங்லாமோ தோணுது. தோணும்டா தோணும், நல்லா தோணும். எனக்கு கூட உன் மூஞ்சிலே ஒரு அரை விடணும் தோணுது. அட போடா, இவன் பைத்தியம் ஆயிட்டான். நம்ம எவ்வளவுதான் அசிங்க அசிங்கமா கிளின்னு கிழிச்சாலும் இப்படியே சிரிச்ச மேனிக்கு மூஞ்ச வச்சுட்டு இருப்பான். நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நமக்கும் ஒரு பொண்ணு கிடைச்சா நம்மளும் அழகா இப்படி நினைச்சு டுயட் பாடலாம். ஒருத்தி கூட செட் ஆக மாட்டேங்கிறா, ஒருத்தையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் இந்த பைத்தியத்தை காணோம். சும்மா உங்ககிட்ட ஒன்று பேசணும், தனியா பேசணும்னு வர சொல்லிட்டு இன்னும் வரல. எரிச்சலா இருக்கு. இன்னும் 2 நிமிஷம் பார்க்கணும், அதனால போயிடணும். நம்மளுக்கு இங்க 1000 பிரச்சனை இருக்கு, இதுல இவ்வா வேற. சொன்னா சொல்ற டைமுக்கு வர கூட தெரியாது. வெறுப்பா இருக்கு சீரியஸா. நானே 2 lakhs எப்படி ரெடி பண்றதுன்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கேன், இதுல இவ்வா வேற. ஐயோ அஜித் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம வர்றதுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. திட்டுவானே அஜித். ஏய் உனக்குலாம் அறிவே இல்லையாடி? சொன்ன டைமுக்கு வர மாட்டியா? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி என்ன இப்போ என்ன பேசணும், என்ன முக்கியமான விஷயம்? அவன் 1000 டென்ஷன்ல இருக்கான், இதுல நீ வேற. சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. சாரி அஜித், வர வழியில கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி சீக்கிரம் சொல்லு. இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? என்ன விஷயம் உனக்கு அப்படி? அஜித் அது எப்படி சொல்றதுன்னா, ஓ என்ன சொல்லி தொலை, எனக்கு நேரம் ஆகுது. எனக்கு 1000 வேலை இருக்கு, நான் வேற பிரச்சனைல இருக்கு. நீ தயவு செய்து என்ன வெறுப்பேத்தாத கீர்த்தி. அஜித் எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு 2 lakhs கடன் இருக்குன்னு எனக்கு தெரியும் அஜித். என்ன சொல்ற? அது எப்படி உனக்கு தெரியும்? அஜித் அது என் ஃப்ரெண்டு பூமாரி தான் சொன்னா. பூமாரியா? அது யாரு? அவளுக்கு எப்படி தெரியும்? அஜித் அது இப்போ 4 நாள் முன்னாடி பஸ் ஸ்டாப்ல உனக்கும் ஆளுக்கும் சண்டையாகி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னா. அந்த டைம்ல நீ அந்த பொண்ணு கிட்ட சண்டை போடும்போது 2 lakhs கடன் இருக்கு, ஒன்னால தான் எனக்கு இவ்வளோ கடன் அது இதுன்னு நீ திட்டினதா என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னா. என்ன கீர்த்தி சொல்ற? ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இல்ல அஜித், அவ எதர்ச்சியா தான் அந்த வழியா வந்தாலாம், அப்பதான் நீ பேசிட்டு இருந்ததை பார்த்தேன்னு சொன்னா. ஓ இதான் விஷயமா? அப்போ எனக்கு இப்பதானே எல்லாம் தெரியுது. எனக்கும் என் ஆளுக்கும் பிரேக்கப் ஆயிட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ நடுவுல வந்துடலாம் தானே பார்த்த? ஐயோ அஜித் என்ன சொல்ற? அப்படிலாம் எதுவும் இல்ல. அடச்சி நடிக்காதடி, உன்னை பத்தி தெரியாது எனக்கு. ஏடி இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? அஜித் நான் சொல்ல வரத கேளு. என்னத்தடி கேட்க சொல்ற? என்னத்த கேட்க சொல்ற? யாருக்கு தெரியும்? என்ன ஃபாலோ பண்றதுக்காக தான் உன் ஃப்ரெண்ட் நீ அமுச்சு விட்டாலும் அமுச்சு விட்டுருப்ப. நான் எங்க போறேன் வரேன்னு வேவ் பாக்குறதா உனக்கு வேலையாடி? அஜித் அப்படிலாம் இல்ல, ஏன் நீ புரியாம பேசிட்டு இருக்க? எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. அதான் என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னியோ? அவ ஆள் கூட பிரேக்கப் ஆயிட்டு நம்ம அப்படியே லவ் பண்ண வச்சிடலான்னு நீ பிளான் போட்டுருக்க, அப்படித்தானே? என்ன அஜித் இப்படிலாம் பேசுற? அடச்சி வாய மூடு. நீ இவ்வளவு சீப்பா நடந்துப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ அஜித் ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு எண்ணத்தோட நான் வரவும் இல்ல. 2 lakhs கடன் இருக்குன்னு சொன்னியே, சரி அத பத்தி தான் கேட்கலாம்னு வந்தேன். சும்மா அப்படியே நடிக்காத. ஆமா இப்ப 2 lakhs கடன் இருக்கு. நீ என்ன பண்ண போற? என்ன கடன் அழுத்தி அடைக்க போறியா? உன் வேலையை பார்த்துட்டு பேர் பார்த்துக்க. சும்மா என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு. அஜித் ஏன் இப்படிலாம் பேசுற? நான் அந்த மாதிரி தப்பான எண்ணத்துல எதுவும் உன்கிட்ட பேசணும்னு சொல்லல. நார்மலா கடன் இருக்குன்னு சொன்னியே, சரி அத பத்தி தான் கேட்கலாம்னு தான் வந்தேன். சும்மா அழுது இந்த சீன் போடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. கடனை பத்தி கேட்டு நீ என்ன பண்ண போற? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஃபர்ஸ்ட் ஏன் பர்சனல் விஷயத்துல நீ எதுக்கு உள்ள வர? நான் தனியாய் நடந்தேனே, சிறு பனியாய் கரைந்தேனே, ஒரு நுரையாய் உடைந்தேன் காதலாலே. நெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே என்னை விட்டு போனாயே. சாரி அஜித். சீ உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. எவ்வளவு சீப்பா நடந்துக்கிற. சீ நீலாம் ஒரு பொண்ணா? அஜித் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சு தான் நான் வந்தேன். அப்படியே ஹெல்ப் பண்ற மாதிரி உள்ள வந்து அப்படியே என் கூட வந்து ஒட்டிக்கலாம் பாத்தியா? ஏன்டி இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற?
நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன்டி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் கண்டிப்பா லவ் பண்ண மாட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தைய நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். என் மூஞ்சிலே முழிக்காத மரியாதையே கிளம்பிரு. சாரி அஜித், நான் உன்னை தேடி வந்தது தப்புதான். சாரி. சி, மரியாதையை எடுத்து காலி பண்ணு. உன்னால எனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. சாரி. இதுக்கப்புறமா நான் உன் முன்னாடி வந்து நிற்கவே மாட்டேன். இதுக்கப்புறமா நீயா வந்து பேசினா கூட நான் பேச மாட்டேன். ஆமா, இவங்க கிட்ட நான் வந்து பேச வரேன். இவங்ககிட்ட பேசணும்னு நான் அப்படியே காத்து கிடக்குறேன் பாத்தியா? மரியாதையா போயிரு பாத்துக்க. மூஞ்சிலேயே முழிக்காத தயவு செய்து. போ, இங்கே ஏன் நின்னுட்டு இருக்க?